Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே எளிய முறையில் ஆயில் மசாஜிங் நம்ம ஸ்கேல்ப்புக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆயிலை வச்சு பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போவோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை நல்லா ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி இருக்கணும். ட்ரையாக இருக்கணும், எந்த ஒரு எண்ணெயும் ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நல்ல பெரிய பல்லு சீப் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம டேங்கிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி விடணும். சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா சிக்கு எடுத்து விட்டுருங்க. சிக்கு எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஹேரை 2 பாகமாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். நடு வகுடு எடுத்து நம்ம ஹேரை 2 பாகமாக பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஹேர் ஆயிலே எடுத்துக்கோங்க. அந்த ஹேர் ஆயிலை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பட்ஸ் எடுத்து அதில் முக்கிட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம என்ன செய்யணும்னா இப்போது வெறும் ஸ்கேல்ப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை செய்யணும். ஸோ ஒவ்வொரு சைடாக நம்ம முடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வகுடு எடுத்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்ம வார்மாக இருக்கிற இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஃபாலிகல்ஸ் எல்லாமே நல்லா விரியும். ஸோ நமக்கு ஈஸியாக நமக்கு உள்ள நல்லா அந்த ஆயில் பிளெண்ட் ஆகும். ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் எந்த ஹேர் ஆயிலில் வேணால் நீங்கள் இது செஞ்சு பார்க்கலாம். இதுதான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடாக நீங்கள் முடிக்கணும். ஃபுல்லாக அந்த காது கிட்ட வரைக்கும் கீழே வரைக்கும் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸ்கேல்ப்பில் ஒரு சைடு கூட விடாமல் எல்லாமே மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்காக நம்ம ஒரு பார்லர் போய் டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணுறதோட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளான முறைகள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது சிம்பிள். நீங்கள் வீட்டில் இப்போ லாக்டவுனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு நல்லா உங்களோட ஹேரை நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஈவன் நீங்கள் லேடிஸ் தான் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜென்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மெத்தடு தான். அவங்களுக்கு ஃபுல் ஸ்கேல்ப்பும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய ஆயில் அப்ளிகேட்டர்லாம் கூட விற்கிது கடையில். ஸோ அது யூஸ் பண்ணி பண்ணுறதோட நீங்கள் இந்த ஸ்பாஞ்சில் வச்சு நம்ம ப்ரெஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ப்ரெஸ் கொடுக்கும்போது நிறைய அந்த ஹேர் க்ரோத்துக்கான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் இருக்கும். ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி கையாலேயே நம்ம பண்ணி விடுறது தான் நல்லது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கேல்ப்பும் நீங்கள் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பொறுமையாக மசாஜ் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்கேல்ப் மசாஜிங் இருக்கணும். அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்துலாம் நல்லா மசாஜிங் பண்ணுங்கள். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சீப்பால் மறுபடியும் ஒரு வாட்டி வாரி கொடுக்கணும். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் நல்லா நமக்கு அப்ளிகேஷன் ஆகும். இப்போ நீங்கள் மிச்சம் இருக்கிற எண்ணெயை ஹேர்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரு அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நுனி முடி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க.
ஸோ அந்த முடிக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயில் மசாஜிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இதுவும் வந்து நீங்களே ஓனாகவே பண்ணிக்கலாம். இல்லை யாராச்சும் வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்போடு பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு ஒருத்தவங்க பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் நம்ம பண்ணுறதோட. ஸோ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வந்து இப்போ சீப்பு வச்சு லைட்டாக வந்து நம்ம வாரி கொடுத்துக்கிறோம். எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் இப்போ லைட்டாக வாரும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த அங்கங்கே மசாஜ் ஆகாத ஏதாவது ஆயில் இருந்தால் கூட அது வந்து நல்லா வந்து இதாகும், பிளெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாரி கொடுக்குறோம். ஸோ ஒரு வாட்டி நல்லா ஃபுல் ஸ்கேல்ப்பும் வந்துட்டு சீப்பு வச்சு வாரிடுங்க. அது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுமோ போட்டுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.